2 வாரம் சீஸ்ஃபயர். அமெரிக்காக்கும், ஈரானுக்கும். வாஷிங்டன் அப்புறம் தெஹ்ரான் இல்லையா? ஸோ 2 வாரம் சீஸ்ஃபயர். இந்த சீஸ்ஃபயருக்கு மிக முக்கியமான காரணம் சீனாவோட இன்வால்வ்மெண்ட். சீனா அழுத்தங்கள் போடு, கையெழுத்து போடு அப்படிங்கிறத வந்து பார்த்தா பிடிச்சி போட வச்சுக்கிறாங்க 2 பேர்த்தையும் அப்படிங்கிறது போல பேச்சுக்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அதுவும் மேற்கு மீடியாக்கள் தரப்புல எதுக்காக சீனாவை கொண்டு வந்து இன்வால்வ் பண்றாங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்களை அண்டர்மைன் பண்றதுக்காக. ட்ரம்ப் அவர்களுக்கு எரிச்சலை ஊட்ட சில மீடியாக்கள் இது போல செஞ்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சிஎன்என் மேல கொலகாண்டாயிட்டாரு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா சிஎன்என் வந்து ஃபேக்கான செய்திகள் பரப்பலாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காண்டில் வந்து சிஎன்என் ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. இதுல அது போல சொன்னது உடனே வந்து பாத்தீங்கன்னா சீனாவோட இன்வால்மெண்ட் இருக்கு. இது போல வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து பண்ணா ஃபோனே பண்றாங்க, இன்டர்வியூ சீக்கிரமா ட்ரம்ப் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு இன்டர்வியூ எடுத்தலாம் அப்படிங்கிற மீடியாக்கெல்லாம் கால் பண்றாங்க. எங்க தலைவரே, ஈரான் கிட்ட யுரேனியம் இருக்குதுன்னு சொல்லித்தானே உள்ள போனீங்க. இப்ப அந்த யுரேனியம் என்னாச்சு, எப்படி நீங்க ஜெயிச்சதா சொல்லுவீங்க, கணக்கு சொல்லுங்க அப்படிங்கிற நான் நியாயமான கேள்விகள் கேட்கத்தானே செய்வாங்க. ஸோ அதுக்கு அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் நல்லா பர்ஃபெக்டா கேர் பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கலாம் டெலிஃபோனிக் இன்டர்வியூல வந்து பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ அதில் இந்த மீடியாக்கள் வந்து பாருங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, கேர் பண்ணிக்குவாங்கன்னு தெரியும். என்ரிச்சடு யுரேனியம், ஈரான் என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியம் கேர் பண்ணிக்குவாங்கன்னு தெரியும். யார் பண்ணுவாங்க அதை நீங்க அவங்க கிட்ட எல்லாம் கேட்டிருக்கணும், ட்ரம்ப் அவர்கிட்ட அப்படிங்கிற கேள்விகள். பட் இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இங்க பாருங்க, டோட்டல் அண்ட் கம்ப்ளீட் விக்டரி 100% பர்ஃபெக்டா இருக்கு, இதுல எந்த கொஸ்டினும் இல்லை. அதனால ஈரான் வந்து ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய யுரேனியமை நம்ம கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா டேக் கேர் பண்ணுவாங்க, அது டேக் கேர் ஆயிடும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் வந்து பண்ண பேசி முடிச்சிருக்காரு. எல்லாமே பாதி பாதி தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. என்னதான் நடக்குது ஏதுதான் நடக்குது அப்படிங்கிறது தெரியல. இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுக்கு ஆதரவான படைகள் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களும் இதுல நாங்க கோஆப்ரேட் பண்றோம், இதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு அமெரிக்கா மேல எந்த ஒரு தாக்குதலும் பண்ண மாட்டோம், சஸ்பெண்ட் பண்றோம் எல்லா ஆப்ரேஷன்ஸையும் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ஸோ ஈரான் அமெரிக்கா கொஞ்சம் அட்டாக்ஸை ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. ஈரான் அதுக்கப்புறம் வந்து ஈராக் அமெரிக்கா அட்டாக்ஸை ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அமெரிக்காக்கு எதிரான தாக்குதல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணப்படுது அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் அவங்க தரப்பு என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, லெபனான்ல இதில் இன்க்ளூட் பண்ணலீங்க 2 வாரம் சீஸ்ஃபயர்ல. ஸோ அதெல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தரப்பு செய்திகள் சொல்றாங்க. இல்ல வாண்டடா மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்த வைக்கிறதுக்காக சொல்றாங்களா, இல்லை அவங்களுக்கு என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு தெரியாம இது போல பரபரப்புக்காக இது போல சொல்றாங்களான்னு தெரியல. ஏன் அப்படின்னா டைரக்டா இது ஈரான் அப்புறம் பாகிஸ்தானோட ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு கான்ட்ராடிக்டரியா இருக்கு இந்த இஸ்ரேலோட ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. ஏன்னா பாகிஸ்தான் என்ன சொல்லியிருந்தாங்க, அதுவும் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரான ஷெஹபாஸ் ஷெரீப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, சீஸ்ஃபயர் போட்டாச்சு, லெபனான் உட்பட ஈரான் எந்த தாக்குதலும் நடக்கக்கூடாது எல்லாமே அப்படிங்கிறது போல பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இது போல ஸ்டேட்மெண்ட் வந்து பண்ணா சொல்லியிருந்தாங்க. இப்ப இஸ்ரேல் சொல்லுன்னா பாகிஸ்தான் நார்மலா யாரும் மதிக்க மாட்டாங்க, அதுவும் குறிப்பா இஸ்ரேல் மதிக்கவே மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது சொன்னாங்கன்னா கேட்பாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருந்தாலும் ஹிஸ்புல்லா தரப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த சீஸ்ஃபயரை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சீஸ்ஃபயர் தான் போல, சும்மா இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோபத்திலையும் கொந்தளிப்புகளையும் இருக்காங்க அப்படிங்கிற மாற்று இருக்கு. ஏன்னா என்னென்னமோ சொன்னாங்க, இப்ப என்ன புஷ்குன்னு போச்சு அப்படிங்கிறதோட அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் இருக்குத்தானே செய்யும். ஏன்னா இப்ப ஹிஸ்புல்லா வந்து என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா, முன்னாள் சுப்ரீம் லீடரா இருந்தார் இல்லையா ஈரானோட இமாம் கமேனி அவர்கள், அயத்துல்லா கமேனி அவர்கள். ஸோ அவர் சொல்லக்கூடிய வாக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க திரும்பவும் சொல்லிட்டு இருக்காங்க, போஸ்டுகளா போட்டிருக்காங்க. we will bring the enemies to its knees. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் எல்லாத்தையும் போய் முட்டி போடுன்னு கேட்டிருந்தான் இல்லையா, நீ போடு முட்டி அப்படிங்கிறதோட போட வச்சுட்டாங்க ஈரான் அப்படிங்கிறது போல அவரோட சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்ப நடந்திருக்கு அப்படிங்கிறது பண்ண நினைவு கூர்ந்திருக்காங்க ஹிஸ்புல்லா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈரான் முழு வெற்றி அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாமா அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்கும்போது இல்ல மெயினான ஆக்டர்ஸ் யாரு, ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், ஹிஸ்புல்லா, ஈராக், இங்க இருக்கக்கூடிய நாடுகள்.
அவங்கெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா தாக்குதலை முடிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கும்போது கத்தர் திடீர்னு வந்து எல்லா ஸ்கூல்லையும் சஸ்பெண்ட் பண்றோம், ஸ்கூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேண்டாம், ஒரு வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிகாஷனரி மெசரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா கத்தர் தரப்பு வந்து ஸ்கூல்ஸை ஏன் வந்து பண்றாங்க அப்படிங்கிற கேள்விகள். கை மாறிடுச்சா அப்படின்ற ஒரு யோசனைகளும் இருக்கு. ஆல்ரெடி ஒரு செய்தி வந்துட்டு இருந்தது, உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியான்னு தெரியல. பட் ஆனா ஒரு செய்திகள் இணையதளத்துல நீங்க பார்க்க முடியும். அது வரக்கூடிய நாட்கள்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பெஹ்ரீனுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடுவுல போகக்கூடிய அந்த பிரிட்ஜ் வந்து பண்ண க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல. இப்ப கத்தர் ஸ்கூல்ஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்றாங்கன்னா எப்படி அப்படின்ற கேள்விகள். இதுல மேலும் சந்தேகம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன, லின்சே கிரஹாம் அவர்கள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, டிப்ளமசியை வந்து பண்ண ப்ரிஃபர் பண்ணும். ஏன்னா அதுதான் சரியான அவுட்கம்ம கொடுக்கும். யாரு? லின்சே கிரஹாம் அவர்கள் உக்ரைன்ல போய் உட்காந்து என்ன பேசினாங்க? பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவர் மேடுன்னு பேசினாங்க. இப்போ ப்ரிஃபர் டிப்ளமசிங்கிறாரு. ஆக்சுவலி இவரோட ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம பேசல. இவரோட ஸ்டேட்மெண்ட்ல இதுக்கு முன்னாடி இருக்கிறத போய் நீங்க எக்ஸல பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கோபங்கள் கொப்பளித்து கொண்டு வரும். ஆனா இப்ப இவரு டிப்ளமசி அப்படிங்கிற சொல்றாங்க. திடீர்னு அதை எப்படி அந்தர் பல்ட் அடிக்க முடியும் அப்படிங்கிறது போல சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் வந்திருக்கு. ஸோ ரைட் அவுட்கம் வரணும்னா டிப்ளமசி தான். அதுவும் இந்த டெரரிஸ்ட் ஈரான் ரெஜிம், இவர் இன்னும் அந்த பேரை மாத்தல. நான் ஹார்ட் ஒர்க்கை வந்து அப்ரிசியேட் பண்றேன், எல்லாரும் இன்வால்வ் ஆகுங்க, ஒரு டிப்ளமேட்டிக் சொல்யூஷனை பண்றதுக்கு எல்லாரும் இன்வால்வ் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல கூடுதலான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. ஒபாமா காலத்துல காங்கிரஸ் சபையில உட்காந்து எல்லாரும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஏத்துக்கிட்டோம் இல்லையா, அதே போல ஈரானுக்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய இந்த சீஸ்ஃபயரையும் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து ஏத்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டு போய்க்கிறார். ஆக்சுவலா அமெரிக்கா இந்த அளவுக்கு சீஸ்ஃபயர் வர்றதுக்கு பலவிதமான காரணங்கள் அனலிசிஸ் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. பட் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இதே காங்கிரஸ் சபையில காலையில முதல்ல போட்ட ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பல நபர்களும் ட்ரம்ப் அவர்களை பதவி நீக்கம் செய்யறதுக்கான வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறதுல குரல்கள் ஒலித்து கொண்டிருக்கும் சமயத்துல தான் இந்த சீஸ்ஃபயர் வந்திருக்கு அப்படிங்கிறது போல. அமெரிக்காலேயே ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக வலுவான அணி அமையுது அப்படிங்கிறதுனாலதான் இப்ப சீஸ்ஃபயர் வந்திருக்கு. இது அமெரிக்கால ட்ரம்ப் அவர்களுக்கே அழுத்தங்கள் அந்த ஒரு காரணத்தினால வலிக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறதோட ஒரு கருத்து இருக்கு. இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் நம்ம இதில் ஜெயிச்சிட்டோம் தானே, இந்த பதிவோட தொடக்கத்தை சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டோம் தானே அப்படிங்கிற கேட்கிறாரு. இதை ஒயிட் ஹவுஸ் ஸ்போக் பர்சன் கரோலினா அவர்கள் வந்து பண்ண பேசிக்கிறாங்க, அதுக்கான போஸ்ட் போட்டிருக்காங்க. வெற்றி 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 வெற்றி, கப்பு எனக்கு தான் அப்படிங்கிறது போல வந்து பண்ணா அமெரிக்கா வாங்க பார்க்குறாங்க. ஸோ வெற்றி அப்படிங்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதுவும் ட்ரம்ப் அவர்கள் இன்கிரெடிபிளான ஒரு மிலிட்ரி விஷயத்த செஞ்சிருக்காரு. அதுதான் இந்த வெற்றிக்கான காரணம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இல்ல சிறப்பான விஷயம், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓபன் பண்ணப்பட்டு விட்டது. யாரால? ட்ரம்ப் அவர்களால அப்படின்னு சொல்லிக்கிறான். ஆக்சுவலா இது இன்னும் ஃபுல்லா ஓப்பன் ஆச்சா அப்படிங்கிறதே சந்தேகம். ஏன்னா வரி வசூலிக்கிறாங்க இல்லையா, எப்படி அது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நீங்க இது நார்மலா அட்டாக் பண்ணாம இருந்திருந்தாலே யாருக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு. அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் ஆகுதுன்னா அது சீஸ்ஃபயர் போட்டனால ஈரான் தானே ஓப்பன் பண்றாங்க. நீங்க என்ன வலுக்கட்டாயமா போய் பிடிச்சிட்டு வந்தா ஓப்பன் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்விகள். பட் இருந்தாலும் வெற்றியை அறிவித்தா அமெரிக்கா அப்படிங்கிற வச்சுக்கலாம். எல்லாரும் வெற்றியை அறிவிச்சுங்க, எந்த பிரச்சனையும் வேண்டாம், சண்டையை மட்டும் விட்டுருங்க அப்படிங்கிற பலரோட கருத்துக்கள். ஏன்னா எங்களோட சாப்பாடு பாதிப்படையுது, எங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தயவு செஞ்சு அப்படிங்கிற இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இஸ்ரேலோட மீடியா வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தான் வெற்றி அப்படிங்கிற அறிவிக்கிறாங்க. நான் இனிஷியலா சொன்ன மாதிரி தான் இஸ்ரேலோட மீடியாக்கள் கொந்தளிப்புல இருக்காங்க. ஏன்னா ஈரானியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணா செய்யலாம்னு செஞ்சுட்டாங்க. இப்ப ட்ரம்ப் அவர்கள்கிட்ட என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சுட்டாங்க. இப்ப வந்து ஒரு அக்ரிமெண்டா, இந்த அக்ரிமெண்ட்னால என்ன அச்சீவ் பண்ணப்பட்டிருக்கு? இது ஈரானோட அச்சீவ்மெண்ட். அது மட்டும் இல்ல, இது ஒரு ஹியூஜ் விக்டரி ஈரானுக்கு அப்படிங்கிறதோட பாத்தீங்கன்னா அவங்க தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஈரானோட அச்சீவ்மெண்ட் மட்டும் இல்ல, இது ஒரு மிகப்பெரும் வெற்றி அவங்களுக்கு அப்படிங்கிற இஸ்ரேலோட மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா கோபத்துல இருக்காங்க. ஆக்சுவலா இஸ்ரேல் தான் வந்து பண்ணா ஈரானுக்குள்ள கொண்டு போய் குண்டுகளை போட்டாங்க. ஈரான் ஒன்றும் இஸ்ரேலுக்குள்ள குண்டா போடல. ஸோ அவங்க பண்ணதுக்கு ரிட்டாலியேட் தானே பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இவங்க 80 வண்டிகள் எடுத்துட்டு போய் 80 குண்டுகளை வெவ்வேறு இடத்துல போடும்போது ஈரான் ஒரு மிசைலை ஏவி 80 இடத்துல குண்டுகளை போடுறாங்க.
டேலி தானே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கேள்விகள். அதுக்கே முடியலையே அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மேல தாக்குதல் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இஸ்ரேலோட மீடியாக்களே சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ சீஸ் ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது போல. லெபனான்குள்ளேயும் தாக்குதல்கள் நின்றுருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையில லெபனானோட தெற்கு பகுதிகளுக்குள்ள ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்ட பகுதிகள் இஸ்ரேல்னால இருக்கக்கூடிய பகுதிகள்ல இருந்து பின்வாங்குவாங்களா இஸ்ரேல் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இது எல்லாமே பேச்சுவார்த்தையினப்போ வரும்ல. இங்க மட்டும்தானா பாலஸ்தீன் பகுதிகள்லயும் எந்தெந்த பகுதியில வந்து இஸ்ரேல் பின்வாங்குவாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் இதுல இருக்கு. இது அவ்வளோ லேயர்ஸ்ல வந்து பாருங்க இந்த பிரச்சனை முடிஞ்சிருமான்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் தான். அமெரிக்கா வெளியே போகணும் போயிட்டாங்க, போயிருவாங்க. பட் ஆனா இந்த பிரச்சனை முடியுமா அப்படிங்கிறது மிக பெரும் சந்தேகம் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். அதுவும் ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம், ஈரான் ஜெயிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது போல இந்த சிஎன்என்லாம் சொன்னதுக்கு ஈரான் தரப்பு வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த அறிக்கையை வந்து பண்ண ரீபோஸ்ட் பண்ணிக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். எந்த ஒரு அங்கீகாரம் பார். இதுக்கு முன்னாடி ரெஜிம் சேஞ்ச் வேணும், ஈரான் இருக்கிறது கரண்டா இருக்கிறது ரெஜிமே அல்ல, ஏகப்பட்ட விஷயங்கள் பேசினாங்க. ஆனா இப்போ வந்து அதே இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரானை வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் அங்கீகரித்து விட்டார். மனம் மனம் எப்படி சொல்றது, மனமாற ஏற்றுக்கொண்டார் ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறத வச்சுக்கலாமா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த 15 பாயிண்ட் பீஸ் அதில் நீங்க ஒரு விஷயம் பார்க்கணும். ஈரானோட அப்பாஸ் அராச்சி அவர்கள் என்ன சொல்றாருங்க, அமெரிக்கா ஒரு 15 பாயிண்ட் பீஸ் ப்ரொபோசலை கொடுத்தாங்க. போட்டஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு 15 பாயிண்ட் பீஸ் ப்ரொபோசலை அறிவிச்சாங்க. ஆனா அக்செப்டன்ஸ் ஆஃப் ஜெனரல் ஃப்ரேம்வொர்க், அதாவது எந்த ஃப்ரேம்வொர்க்கை ஒத்துக்கிறோம் அப்படின்னா ஈரானோட 10 பாயிண்ட் ப்ரொபோசலை பேஸா வச்சு நெகோசியேஷனுக்கு இந்த 2 வாரம் சீஸ்ஃபயரோ ஒப்பந்தத்துக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம், அதை பேஸ் பண்ணி பேச்சுவார்த்தை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஈரான் ஒரு 10 பாயிண்ட் ப்ரொபோசலை வச்சிருக்காங்க. இதை ட்ரம்ப் அவர்களும் அதான் சொல்லியிருந்தார். ஈரான் ஒரு 10 பாயிண்ட் ப்ரொபோசல் வச்சிருக்காங்க, அது ஏற்கக்கூடியதா இருக்கு, அதை பத்தி பேசலாம் அப்படிங்கிறது போல. ஸோ ஈரானோட அந்த பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் தான் வந்து பண்ண பேச்சுவார்த்தைகளை இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதை பேஸ் பண்ணி தான் பேச்சுவார்த்தைகள் இருக்கும். ஸோ இஸ்லாமாபாத் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஆக்சுவலி என்ன நடக்குது, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா. ஸோ ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு அக்ரிமெண்ட் 2 வார சீஸ்ஃபயர் பேஸ்ட் ஆன் பேசுவாங்க. இஸ்ரேல்லையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க, லெபனான்லையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. இதுல ஈரான் வந்து பண்ண ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோ ஓபன் பண்ணி ஆகணும் 2 வாரத்துக்கு. உங்க வசூலிக்கிறாங்க இல்லைங்கிறது அது ஈரானோட முடிவு. பட் ஆனால் 2 வாரத்துக்கு வந்து பண்ண ஓபன் பண்ணுவாங்க. இதுல அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா அக்ரி பண்ணியிருக்காங்க, நெகோசியேஷனுக்கு முன்னாடியே அக்ரி பண்ணியிருக்காங்க ஈரானோட 10 பாயிண்ட்டுக்கு. அப்போ ஈரானோட 10 பாயிண்ட்ல இருந்து தான் இவங்க பேசுவாங்களே தவிர அது சாங்ஷன்ல லிஃப்ட் பண்றது, கேரண்டி கொடுக்கறது, அக்ரெஷன் காட்ட மாட்டேன்னு சொல்றது, நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஒத்துக்கிறேன்னு சொல்றது, ஸோ இது போல ஈரானோட கண்ட்ரோல்ல தான் ஹார்மோஸ் இருக்குன்னு சொல்றது, இது போல விஷயங்கள் இதை பத்தி தான் பேசுவாங்களே தவிர இதுக்கு ஃப்ரீயான கண்டிஷன் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஈரான். அந்த 10 பாயிண்ட் பீஸ் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் பேச்சுவார்த்தைகள் இருக்க போகுது. அப்படிங்கும்போது அதை பத்தி தான் சீஸ்ஃபயர் வருது. அப்படிங்கும்போது அமெரிக்கா அதை ஒத்துக்கிட்டா தான் இது பெர்மனன்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா இது சிக்கல் தான். ஸோ அமெரிக்காவுக்கு பெரும் இழப்புகள் இதனால நடந்திருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கட்டில். இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம், எல்லாரும் ட்ரம்ப் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய டைம்ல இருக்கக்கூடிய வேலைகள் நம்ம சேனல்ல கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, மெயினான விஷயத்துக்கு வரும். ஸோ தோல்வியை வந்து பார்த்தீங்கன்னா தோல்வின்னு சொல்லிட முடியாது. தோல்வி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முன்னாடி ஊரை கூப்பிட்டு வச்சு தோல்வியை ஒத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு மனப்பக்குவம் வேணும். 2வது அதுவும் சூப்பர் பவரா இருக்கக்கூடிய ஒரு நாடு இது போல விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு மனப்பக்குவம் வேணும். இது போல சீஸ்ஃபயர் போட்டுட்டு இது போல டேர்ம்ஸ் ஒத்துக்கிறதுங்கிறது ஒரு பக்குவம் வேணும். அது ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கு, வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம்னு பல அனலிஸ்டோட கருத்துக்கள். அது மட்டும் இல்லாம இதே பைடன் அவர்களோட அரசாங்கத்துல இதே ரஷ்யாவோட வந்து உரண்டு இழுத்துட்டு இருக்கும்போது பிரச்சனை இருக்க வரைக்கும் இப்ப வரைக்கும் முடிக்க முடியல. ஆனா அமெரிக்கா ஈரான் பிரச்சனை எப்படி இவ்வளவு தூரம் ஈஸியா முடினா அதுக்கான காரணம் ட்ரம்ப் அவர்கள். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், அமெரிக்கால வரக்கூடிய எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அதிபர்கள்லாம் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்படி பயந்துட்டாருங்க. அவருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இதுல இப்படி இப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வாய்ப்புகள் இருந்திருக்கு.
அப்படிங்கிற வந்து பண்ணா நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் தான் நாட்டை சூப்பர் பவரா வச்சுக்கிறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்றாரு. ஈரானை தாக்குறது, வெனிசுலாவை தாக்குறது, கியூபாக்கு அழுத்தங்கள், ரஷ்யாவுக்கு அழுத்தங்கள், இந்தியாவுக்கு அழுத்தங்கள், உலகத்துக்கே அழுத்தங்கள் அப்படிங்கிறது போல என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் தர்ப்பம் செஞ்சுட்டாரு. அது ஈரானை வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு தாக்க முடியும், அங்க ஹெவி எஸ்கலேஷன் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணிட்டாரு. இப்போ இந்த இடத்துல இருந்து அவர் பின்வாங்கினா கூட இதுக்கே ஒரு கட்சி வேணும் பின்வாங்கிறதுக்கு. மற்றவங்களா இருந்தாங்கன்னா அடுத்த அரசாங்கம் பார்த்துக்கும், 4 வருஷம் தானே எழுப்போம் அப்படிங்கிறதோட உட்காராம வேலையை பார்க்கலாம், அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறதோட ஒரு முடிவு எடுத்து நாட்டுக்கான ஒரு விஷயத்த செய்யறாரு இல்லையா, அதுவே வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா பைடன் அவர்கள்லாம் நினைச்சிருந்தானே எப்பவோ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையும் முடிச்சிருக்கலாம். அது எப்பவோ தெரிஞ்சதுதான் ரஷ்யா ஜெயிச்சிட்டாங்கன்ட்டு. அதெல்லாம் முடிச்சிருந்துருக்கலாம். பட் ஆனால் இப்போ வரைக்கும் இழுக்குது அப்படின்னா அதுக்கான காரணங்கள் இருக்கு. இப்போ நாளைக்கு யூரோப்பியன் ஆலைஸே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிருக்கலாங்க. ஈரானை வந்து இப்போ நீங்க 2 அடி அடிச்சுதான் அவங்க ஒத்துக்கிட்டு வந்திருப்பாங்க. அப்ப ரஷ்யாவுக்கு வராது இல்லை, அப்புறம் ஈரானை யூஸ் பண்ணி ஆயுதங்களை வந்து உக்ரைனுக்கு கொடுத்தாங்களாம், இப்படிலாம் பண்ணியிருக்கலாம்ல. பண்ணா முட்டிங்களே அப்படிங்கிறவங்கள யாரும் வந்து கேட்க மாட்டாங்க இல்லையா. எல்லா ஆப்ஷனையும் ட்ரை பண்ணிக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக ட்ரம்ப் அவர்கள் ஃபாஸ்ட் பண்ணியிருக்காரு ப்ராசஸை. முடியுமா முடியாதா, என்னெல்லாம் பிளான் இருக்கு, கொண்டா பண்ணு 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 அப்படிங்கிறது போல எல்லாத்தையும் ஃபாஸ்ட் பண்ணி முடியல கம்முன்னு வந்துரு பின்னாடி அப்படிங்கிறது போல உள்ள போறது ஓகே, ஆனா வெளியே வர்றதும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் தான் ஈஸியா செய்ய முடியும் அப்படிங்கிறத அவர் செஞ்சிருக்காரு. இதுக்கே ஒரு தனி கட்சி வேணும், வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். இந்த சீஸ்ஃபயர் பெர்மனண்டா இருந்துச்சு அப்படின்னா ஓகே. ஏன்னா எந்த ஒரு எம்பையரா இருந்தாலும் வளர்ச்சி அடையுது அப்படின்னா வீழ்ச்சியும் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ அதுக்கேற்றபடி வந்து பண்ண நாடுகள் இருந்தாங்கன்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு ஒரு நாளைக்கு நல்லா ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வநாசம் பண்ணிடுவேன், மொத்தத்தையும் அழிச்சிருவேன், அது போல யாராவது வந்து செஞ்சிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. இதே போல வந்து பண்ண அப்படியே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை டக்குன்னு முடிச்சு விட்டுருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஆர்பன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அதாவது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து பார்த்தா புத்தபெஸ்ட்ல உக்ரைனை பத்தி பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு இருக்கு. ஆமா அது உண்மைதான், அதை நாங்கள் ரெடி பண்றோம், டக்குன்னு ரெடி பண்றோம் அப்படிங்கிற ஆர்பன் அவர்கள் சொன்னதுக்கு கீழே போலாண்டோட பிரைம் மினிஸ்டர் டொனால்ட் டஸ்க் அவர்கள் இருக்காரு, அவரு ஓடி வந்து இந்த ஆர்பன் அவர்கள் புட்டின் அவர்களுக்கு சர்வெண்டாவே மாறிவிட்டார், சர்வீஸ் பண்றார் அப்படிங்கிறதோட வந்து பண்ணா அவர் தரப்பு இருந்து ஏங்க இப்போ அமெரிக்கா வாங்கினது பத்தல இல்லையா, அப்புறம் நீங்க வாங்க போறீங்களா, வாங்கினா நீங்க போக வேண்டியதான், நீங்க தான் பெரிய ஆளாச்சு, நீங்களே தனியா போய் உக்ரைனுக்குள்ள போய் உட்காந்து பாக்குறதுனா போய் கர்ஸ்க் பகுதியில் உட்காந்து பார்த்துட்டு வர வேண்டியதானே அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எல்லாருக்குமே வந்து பண்ண நீ பெரியவங்களா நாங்க பெரியவங்களான்ற பேச்சுங்க இல்ல, எல்லாரும் பெரியவங்க தான். பட் இங்க பேச்சு என்னன்னா சண்டை இல்லாம அமைதியா இருங்கப்பா எல்லாரும் அப்படிங்கறதான் பேச்சு. ஸோ அதுக்கான விஷயங்கள் இங்க எல்லாரும் பார்த்தேன். அப்படியே போறதா ஒரு ஒதுக்குப்புறமா போய் போட்டுக்குங்க, ஏன்னா எங்களுக்கு பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறது போலதான் இருக்குது. மற்ற நாடுகள்லாம் இழுக்காம இவங்க போய் ஒரு ஒதுக்குப்புறமா அடிச்சுட்டாங்கன்னா யாரும் கேட்க போறது இல்லை. ஸோ பார்ப்போம். இதே போல இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த பிரச்சனை 2 வாரத்துல முடியுது அப்படின்னா அடுத்தடுத்து இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையும் முடிவுக்கு வரும். ஒரு நல்ல விஷயங்கள் எதிர்காலம் இந்த உலகத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற பல அனுசலோட கருத்துக்கள், பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஒரு நல்ல எதிர்காலம் வரப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்னு நம்பிக்கையில அடுத்த பேர் சந்திக்கிறேன். வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.